அரசு மீது எந்த குறையும் சொல்லக்கூடாது. அது மேலிடத்திற்கு என்ன வேணுமோ அது வந்தால் போதுன்னு நினைக்கிறாங்க. நாங்கள் சட்டமன்றத்திலே தெரிவிப்பது எங்களுடைய கடமை, அது பதில் சொல்வது அரசுடைய கடமை. பேசிக் கொண்டிருந்தார், இடையிலே மறிக்கப்பட்டது. அது மைக்கு வேற குறைவாக இருந்தது. மைக்கு வேணு மைக்கு சவுண்டு வைக்கல. இதையெல்லாம் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு செயலாக தான் நாங்கள் பார்க்குறோம். நான் சொல்கின்ற கருத்து சரியாக இருந்தால் பதிவு செய்யுங்க, தவறாக இருந்தால் நீக்கிட்டு சொல்கிறேன். அதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. சட்டப்பேரவையில் முக்கிய பிரச்சனை குறித்து பேசுவதற்கு மாண்பு சட்டப்பேரவைத் தலைவர்கள் அனுமதி மறுத்துவிட்டார். சட்டமன்றம் என்பது மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு தான் சட்டமன்றம். எதிர்க்கட்சிகள் பேசுவதற்கு, பிரதான எதிர்க்கட்சிகள் பேசுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் நடைபெறுகின்ற மானிய கோரிக்கையின் அடிப்படையில் தான் ஒரு பிரச்சனையை எழுப்ப நான் முயன்றேன். அது அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அரசுடைய பதிலை எதிர்பார்த்து இந்த கருத்தை சொல்ல முற்படுகின்ற பொழுது எனக்கு அனுமதி கொடுக்க மறுத்து விட்டார்கள். அதுவும் இதற்காக நான் அனுமதியே கொடுக்க முடியாது என்று திட்டவட்டமாக ஒரு சட்டப்பேரவைத் தலைவர் சொல்கிறார். எதிர்க்கட்சி தலைவருக்கு நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு முழு உரிமை உண்டு. இது சட்டமன்றத்துடைய மரபு, காலங்காலமாக கடைபிடிக்கக்கூடிய மரபு. அந்த அடிப்படையில் தான் மக்களுடைய பிரச்சனையை முன்வைப்பதற்குத்தான் நான் எழுந்து அனுமதி கேட்டேன். அனுமதி சட்டப்பேரவை கொடுக்க மறுத்துவிட்டார். டாஸ்மாக் சப்ளை செய்யும் மதுபான ஆலையிலும் மேற்கொண்ட சோதனை அடிப்படையில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றது நிரூபணமாகிறது. அப்படித்தான் பொருள். அதற்குண்டான பதிலை இவர்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தால் மக்களுக்கு அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதைத்தான் நான் இந்த அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தேன். இன்றைக்கு டாஸ்மாக் நிறுவனத்துக்கு உட்பட்ட மதுபான விற்பனை கடைகளில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் வைக்குது. அப்படின்னா ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபாய் இந்த அரசு மதுபான கடையின் மூலமாக ஊழல் செய்து இன்றைக்கு பல்வேறு தரப்புக்கு போயிருக்கு. இந்த பணம் ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் இதெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டினீங்க. நேற்றைய தினம் கூட டாஸ்மாக் ஊழியர்கள் ஒரு போராட்டம் நடத்திருக்கும் போது அதில் தெரிவிக்கிறாங்க, நாங்கள் வாங்கினது உண்மைதான், இதை நாங்கள் மட்டும் வச்சுக்கல, பல அதிகாரிகள் கொடுத்தோம், சம்பந்தப்பட்ட அமைச்சர் கொடுத்தோன்னு கூட உங்கள் தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன். ஆக இதையெல்லாம் சட்டமன்றத்திலே பேசுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதாவது மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு தான் சட்டமன்றம். பிரதான எதிர்க்கட்சி மக்களுடைய பிரச்சனை, நாட்டில் நிலவுகின்ற ஊழல் நாங்கள் சட்டமன்றத்திலே தெரிவிப்பது எங்களுடைய கடமை, அது பதில் சொல்வது அரசுடைய கடமை. இன்றைக்கு கோடை காலம் வந்துட்டது, இன்றைக்கு மின்வெட்டு பல இடத்துல ஆரம்பிச்சிட்டது. இதையெல்லாம் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து மின்வெட்டு இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்குவதற்கு என்ன ஆலோசனை எங்களால் கொடுக்க முடியுமோ அதை கொடுப்பதற்கு தான் என்னுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்கள் பேசி கொண்டிருந்தார். இடையிலே மறிக்கப்பட்டது. அது மைக்கு வேற குறைவாக இருந்தது. மைக்கு வேணு மைக்கு சவுண்டு வைக்கல. இதையெல்லாம் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு செயலாக தான் நாங்கள் பார்க்குறோம். அதாவது நான் இன்றைக்கி ஜீரோவில் எழுப்பலான் இருந்தேன். இன்றைக்கு மானிய கோரிக்கை வந்ததுனால எதை எழுப்பக்கூடாது, சம்மந்தப்பட்ட அமைச்சரே இருக்கின்ற காரணம், அந்த துறையை வைக்கின்ற காரணத்தினால இந்த மானிய கோரிக்கையில் எங்களுடைய உறுப்பினர் பேசுவதற்கு தயாராக இருந்தால் அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரம் இவ்வளவுதான் என்று நிர்ணயிக்கப்பட்ட காரணத்தினால அதற்கு மேல் அவர் பேச முடியல, அடுத்த துறைக்கு போக முடியல. அதனால் நான் எழுந்து பேச வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டேன். அதையும் சொல்லிட்டு தான் நான் பேசுகிறேன். முறையாக தான் அனுமதி கேட்டேன். அதுவும் நான் சொல்கின்ற கருத்து சரியாக இருந்தால் பதிவு செய்யுங்கள், தவறாக இருந்தால் நீக்கிட்டு சொல்கிறேன். அதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு அப்படி அல்ல. இன்றைக்கு அமலாக்கத்துறை கண்டு நடுங்கிட்டு இருக்கிறாங்க, பதில் சொல்ல முடியாத நிலை. அதனால தான் இன்றைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் என்றைக்கும் இல்லாதவருக்கு நீங்கள் எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் இன்றைக்கு இதை எடுத்துக்கொள்ளவே முடியாது, அனுமதிக்கவே முடியாது என்று சொல்லுகின்ற நிலைக்கு இந்த அரசாங்கத்தினுடைய பின்னணி தெரிகிறது. ஏங்க எங்கிட்ட எல்லாம் தான் வராங்க. பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏ தான் தினம் வந்துட்டு இருக்காரு. அதுக்கு முட்டி விட ஏங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வர்றாரு, பேசுகிறாரு, போகிறாரு. நீங்கள் வெளியில் வாங்காடி இன்றைக்கி என் ரூம் தெரியுது. அங்கே லாபியில் நாங்கள் பேசிட்டு தான் இருக்கிறோம், பேசாதெல்லாம் கிடையாது. ஆக சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நாங்கள் பேசுகிறோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும்லாம் கிடையாது. இந்த ஒரு வார காலமாக இரவில் அடிக்கடி மின்தடை ஏற்படுகிறது. இதனால் மக்களுடைய தூக்கம் இழந்து காலையில் வேலைக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, வியாபாரிகள் பணிக்கு செல்ல முடியாத நிலை இருக்குது. இதையெல்லாம் நாங்கள் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர இருந்தோம். அதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க மறுத்துட்டாங்க. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது விவசாயிகள் பம்பு செட்டுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் கொடுத்தோம். அப்போ தான் விவசாயிகள் வேளாண் பணியை முழுமையாக மேற்கொள்ள முடியும்.
ஏன்னா பகல் நேரத்தில் விவசாயி பம்பு செட்டுக்கு மின்சாரம் கொடுத்தா தான் விவசாயிகளுடைய பயிர்கள் பயிரிட முடியும். அப்போ தான் விவசாய தொழிலாளர்கள் பணிக்கு வருகின்ற போது அந்த பம்பு செட்டுக்கு மின்சாரத்தை பயன்படுத்தி அந்த பயிர்கள் நடவு செய்ய முடியும். ஆனால் இந்த அரசுக்கு அதெல்லாம் கவலைப்படுறதே கிடையாது. யார் எக்கடி கட்டு போனான்னு தெரியும், அது மேலிடத்திற்கு என்ன வேணுமோ அது வந்தால் போதுன்னு நினைக்கிறாங்க. தொழிற்சாலைக்கு பயன்படுத்துகின்ற மின் கட்டணத்தையும் உயர்த்திட்டாங்க. இதனால் தமிழ்நாட்டுக்கு வருகின்ற தொழிற்சாலையெல்லாம் அண்டை மாநிலத்துக்கு போயிட்டு இருக்குது. இதெல்லாம் பேசுவதற்கு எண்ணித்தான் இந்த அரசு மீது எந்த குறையும் சொல்லக்கூடாது. குறை சொல்ல முற்பட்டால் உடனே மைக்கை துண்டிச்சிருவாங்க, பேசுவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. இதை திட்டமிட்டு இந்த அரசாங்கம் சட்டப்பேரவை தலைவர் மூலமாக எங்களை பேச அனுமதி மறுக்கப்பட்டு நாங்கள் வெளிநடப்பு தான் செய்யணும். அதை எதிர்பார்த்து தான் இந்த செயலை செய்திருப்போம் என்று நாங்கள் எண்ணுகிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் மாதம் ஒரு முறை கணக்கீடு செய்யப்படும் என்று. ஆனால் ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு, 5ஆவது வருஷம் வரப்போகுது, இது வரைக்கும் நிறைவேற்றலை. இது மக்களும் கேட்குறாங்க, ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் கேட்டுட்டு தான் இருக்கிறீங்க. பிரதான எதிர்க்கட்சி நண்பர்களும் நாங்களும் சட்டமன்றத்தில் கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த விடியா ஆட்சியில் நக்குடை பிரச்சனையை அவர் பொருட்படுத்துதில்லை. 2021 தேர்தல் அறிக்கை மக்களை ஏமாற்றி ஆட்சி வருவதற்காக வெளியிடப்பட்ட அறிக்கை என்பதுதான் இதிலிருந்து தெரிய வருகிறது.